அந்த பாட்டி ஏன் தான் நம்மளை டூருக்கு விட மாட்டேங்க எவ்வளோ தெரியல. அந்த அக்கா எல்லாருமே எவ்வளோ பாசமா ஆசையோட வந்து கூப்பிட்டாவ. இப்போ அந்த தகவலை கூட அவள்கிட்ட சொல்ல முடியாம ஆயிட்டே. கலையரசி, கலையரசி. என்னங்க சொல்லுங்க. ஆமா, அடுப்பங்கரைக்குள்ள வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? ஏன் இங்கேயே நிக்கிற? அங்க வர வேண்டியதானே? பிள்ளை அழுதுட்டு இருக்கு, ஏன் வர மாட்டேங்கிற? நான் இங்க வெண்ணி தண்ணி போடக்கு வந்தேன். சரி, அதான் பிளாஸ்க் வாங்கி தந்தேல, பிளாஸ்க்ல தானே நீ எப்பயும் நிறைச்சி வச்சிருப்பா. என்ன திடீர்னு வந்து வெண்ணி தண்ணி போட வந்திருக்கா? பிள்ளைக்கு பால் பவுடர் கலக்கி கொடுக்கணும்ல, அப்ப அதெல்லாம் யார் வச்சு தருவா? நீங்களா வந்து வச்சு தரீங்க. எதுக்கு இப்படி கோவப்பட்டு பேசிட்டு இருக்க என்கிட்ட? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? ஆமா, இந்த வீட்டுல நான் எது செய்தாலும் குற்றமா தான் இருக்கும். நான் எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயும் எதுவும் செய்யக்கூடாது, அவ்வளவுதானே. இப்ப எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க கலையரசி? இப்ப பேச போறியா இல்லையா? அடுப்புல தண்ணி காய்க்க வந்தேன்னு சொன்ன, அடுப்பெல்லாம் ஆஃப் ஆயிருக்கு. இப்ப என்ன செய்யணும்? சோறு போட்டு தரட்டா, சாப்பிடுறீங்களா? எனக்கு சாப்பாடு வேணும்னா எனக்கு போட்டு தின்ன தெரியும். இப்ப நீ எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு நிக்கிறன்னு தான் நான் கேட்கேன் கலையரசி. சரி, இப்ப என்ன உனக்கு? இப்ப அவிய கூட சேர்ந்து உன டூரு போனோம், அவ்வளவுதானே. நான் பைசா தாரேன், 5000 ரூபாய் எடுத்தாரேன், நீ போயிட்டு வாப்போ. நான் எங்கேயும் போவே இல்லை. பின்ன எதுக்கு கோவப்பட்டுட்டு இருக்கா? பேசு. பாட்டியும் தாத்தையும் நீ எப்ப வருவா, எங்க இருக்கான்னு கேட்டுட்டே இருக்காவ. சே, இந்த வீட்டுல என்ன நடக்குனே தெரியல. சரி, ராத்திரிக்கு என்ன சாப்பாடு செய்திருக்கா? அவருக்கு தேவையானது சுட்டு சாப்பிட்டு விடணும். என்கிட்ட யாரும் வந்து கேட்க விடாது. கலையரசி, சே, நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு? இவ என்னடானாக்கி நான் ஏதோ தப்பு செய்த மாதிரி மூஞ்ச தூக்கிட்டு போறா. பாட்டி அதுக்கு மிச்சம். அப்பா, இந்த உரலுக்கு ஒரு புறம் இடினா மற்ற இடத்துக்கு 2 பக்கமும் இடி. நான் 4 பக்கமும் இடி வாங்கிட்டு கிடைக்கேன் இந்த வீட்டில். சீக்கிரம் வேலை ஏதாவது கிடைச்சுன்னா வெளியூருக்காவது போய் தொலைலாம். நிம்மதியாக கொஞ்ச நாள் வேலையை பார்த்துட்டு மாதத்துக்கு 1-2 நாள் வந்து நிம்மதியாக வந்து எட்டி பார்த்துட்டு போகலாம். வேலையும் நம்ம மூஞ்சிக்கு தரமாட்டேங்கன்னுவேன். ஏட்டி ஏட்டி, ஏன் இப்படி ஒரு மாதிரி தூணில் சாஞ்சிட்டு இருக்கா? நான் என் பாட பார்த்துட்டு பாவம் போல இருக்கேன். இப்போ என்ன? சரி, கொஞ்சம் கீழே இறங்கி இரு, படியில இருந்து தவறி விழுந்துடாத. ஆமா, அந்த வீட்டுல நான் என்னத்துக்கு இருக்கேனே தெரிய மாட்டேங்குது. நான் சொல்லத யாரு கேட்கா? என் பேச்ச யாரு கேட்டு நடக்கா? ஏதோ பார்க்கணுமேனு சொல்லி என்ன கொண்டு இங்க இருத்தி இருக்கு. இருந்தாலும் நீ செய்தது தப்பு இல்லையா? நான் செய்யது என்னைக்குமே தப்பு தான் ஐயா. நான் என்னைக்கு நல்லது செய்திருக்கேன்? யாருக்கு நான் என்னைக்கு நல்லது செய்திருக்கேன்னு கேட்கேன். நல்லதுக்கும் காலம் இல்ல, உன்னத்துக்கும் காலம் இல்ல. அம்மா கலையரசி. என்ன தாத்தா? எம்மா சாப்பிட்டியம்மா? சாப்பிட்டேன் தாத்தா. உள்ளே எடுத்துட்டு வாமா, ரொம்ப நேரம் ஆச்சு அவனுக்கு முகத்தை பார்த்து. நான் தூங்க வைக்க போறேன் தாத்தா. போயிட்டா இல்லையா? அப்படியே போயிட்டா பாத்தியலா? செய்யது பூரா செய்துகிட்டு இப்பங்க மூலையில இருந்து வருத்தப்படு. சரி, அவ பிள்ளைய கொண்டு வர மாட்டா. நான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் வெளியே போய் நடந்துட்டு வருவோமா? ஏண்டி, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? முடியலன்னா சொல்லுட்டி, போய் டாக்டரை பார்ப்போம். இனி டாக்டர் எல்லாம் பார்த்து என்ன செய்யறதுக்கு? ஒன்றும் வேண்டாம். என்ன ஆச்சு உனக்கு சொல்லு. பியாத்தியே இந்த நேல்ஸுக்கு தானமா படிச்சிருக்கியா? அவளை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லட்டா? வேண்டாம், இனி ஒண்ணுமே பார்க்காண்டா. என்னைய கூட்டிட்டு கொஞ்சம் கடத்தெரு பக்கமா நடத்தி கூட்டிட்டு வரீங்களா? கொஞ்சம் காலார நடந்தா எனக்கு சரியாவிரும். எப்பா, ஐயா ராஜகுமாரா, ராசகுமாரா, ஐயா. அவன் கூட என்ன ஏதுன்னு கேட்காம போறானே. நான் வெளியே போறேன், நீங்க இருங்க. என்ன எட்டு எள்ளு போல ஏதாவது சாப்பிட்றியா? கொஞ்சம் கஞ்சி ஏதாவது கலக்கி கொண்டு வரட்டா? ஒன்றும் வேண்டாம், வெளியே போறேன். இந்த கடுவுடப்பாயில ஒரு 150 ரூபா இருந்து அதை எடுத்துட்டு ஓடி வாருங்க. சரி, எடுத்துட்டு வாரேன். அந்த காலத்துல நான் என்னத்தெல்லாம் சொல்லி வசப்பாடிட்டு இருப்பேன். அப்ப எல்லாம் அம்மா அம்மா பாட்டி பாட்டின்னு என்ன தலைக்கு மேல தூக்கி வச்சிட்டு இருந்தாவ. இன்னைக்கு நான் நல்லது நினைச்ச பிறவைக்கும் யாருக்கும் என்ன பிடிக்க மாட்டேங்குது. ஏட்டி ஏட்டி, கடுவுடப்பாய்க்க போய் பைசா எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வெளியே ஓடி வந்துட்டா? எதுக்கு இப்படி எங்க போறா? நம்ம அவியலுக்கு பாரமா இருக்கோம் இல்லையா? அப்படி ஒரு நாளும் ராஜகுமாரன் நினைக்கல இல்லையாம்மா? என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கியானா? வயசான காலத்துல அவிய தார கஞ்சியோ கூளையோ இல்லு போல குடிச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் கிடைக்கும். அந்த காலத்துல லட்சுமியா மருமவா, தங்கமான மருமவா, என்கிட்ட எவ்வளவு பாசமா இருந்தா. இல்லாதது பொல்லாததெல்லாம் ஏன் மோய் பால் பாண்டிட்ட சொல்லி கொடுத்து அவன்
கடைசியில் என்ன விட்டுட்டு அப்படியே போயிட்டான். இப்ப எதுக்கு நீ பழசெல்லாம் பேசிட்டு இருக்கா? அதான் லட்சுமி மோன் பால் பாண்டி எல்லாம் சேர்ந்துட்டாவல்ல. ஆ என்னதான் இருந்தாலும் நான் அவளுக்கு துரோகம் பண்ணேன் பார்த்தியலா, அது என் மனசில் சுற்றி சுற்றி எனக்கு கண்ணு முன்னே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னன்னா எத்தனை நாள் இருப்பனோ என்னைக்கு போவனோ தெரியல. சரி, விஷயத்துக்கு வா. நீ என்னத்துக்குனே கலையரசி டூருக்கு போறேன்னு சொன்னதுக்கு வேண்டான்னு ஒத்த காலில் நின்னா? ஆ அவிய சின்ன வயசுக்காரவிய சந்தோஷமா இருக்கட்டும் தானே நான் உன்கிட்ட சொன்னேன். ஆ இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்தா, திடீர்னு என்ன ஆச்சு உனக்கு? உண்ட வீட்டுக்கு நான் துரோகம் நினைப்பேனா? கலையரசி என் கண்ணு மாதிரி. நான் லட்சுமிக்கு செய்த பாவம் துரோகம் எல்லாத்துக்கும் கலையரசிக்கு தான் பணிவிட செய்து அவளை நல்லா கவனிக்கணும், அப்படியே அவள் கால் மாட்டுட்டே கிடக்கணும்னுட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்ப எதுக்கு நீ அவள்கிட்ட தெரின்னு நின்னா? பின்ன ஊர் உலகத்தில் கண்ட கண்ட நோயெல்லாம் பரவிட்டு கிடக்கு. பச்சை மாங்குட்டியை தூக்கிட்டு எங்கேயோ தூர தேசத்துக்கு போவேன்னு ஒத்த காலில் நிற்காவ. நான் எப்படி விட முடியும்? நான் விட்டுக்கிட்டு இந்த வீட்டில் நிம்மதியாக இருப்பேனா? என்னால் தான் இருக்க முடியுமா? அதான் எல்லாரும் தானே போறவ, ஒத்தை குணம் உடையலல்ல. நம்ம பேரனும் கூட தானே போறான். பத்தாத்ததுக்கு அந்த வள்ளி 10 பிறகு லட்சுமி இப்படி எல்லாரும் தானே போறவ. நல்லாதான் கவனிப்பாவ. வண்டி பஸ்ஸில் தானே போறாவ. வண்டிக்காரனோ போகிற போக்கோளெல்லாம் பார்த்தியலா? மலை பிரதேசத்துக்கு போறாவலாம். என் கண்ணு முன்னே இந்த பிள்ளைகளுங்கேயும் இருந்துட்டுனாக்கி நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். 3 நாள் நான் எப்படி என் பேர பிள்ளையும் பேத்தியும் பார்க்காம இருந்துக்கிடுவேன். அது என்ன நினைச்சாலே சங்கடமா இருக்கு. யாரும் என்னைய புரிஞ்சுக்கிட மாட்டேங்கியாவ. சரி, உனக்கு அப்படி கஷ்டமா இருக்குனாக்கி அவ ஒன்னேன் தானே கூப்பிட்டா, பாட்டி தாத்தா நீங்களும் வாருங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போவோன்னுக்கிட்டு. எனக்கு இப்படி அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடிய வயசா? சரி, ஒன்றும் ஆகாது, எல்லாரும் இருக்காவ இல்லையா, அவைய போயிட்டு வரட்டு. வா போய் அவையில நல்லபடியா வழி அனுப்பி வைப்போம். சரி, நானும் அதைத்தான் நினைச்சேன். திடீர்னு கோவப்பட்டு அம்மைய வீட்டுக்கு ஏதாவது போனானா அடுத்து என்னாலெல்லாம் தாங்க முடியாதப்பா. சரி, அதனால எல்லாரும் போறவி எல்லாரும் சாப்பாடெல்லாம் கெட்டி வச்சிருப்பாவ இல்லையா? கெட்டி வச்சிருப்பாவ. ராத்திரி 1 மணி பஸ்ஸுன்னு சொன்னா. கலையரசியும் வீட்டில் எதுவும் செய்தது மாதிரி தெரியல. அவ சாப்பிட்டாலோ சாப்பிடலையோ எதுவுமே தெரியல பார்த்துடுங்க. அதான் அந்த இட்லி கடைக்காரி இருக்கா இல்லையா மணியம்மா, அவள்கிட்ட போய் 5-6 இட்லி வாங்கி நல்லா பார்சல் பண்ணி கொடுத்துருவோமா? இல்லை சாப்பிட்டுட்டு 2 எடுத்துக்கிட்டோம் போட்டு ராத்திரி போய் நம்ம பசி ஏற்றி விடுவோம். என்ன சொல்லியா? உண்மையாவா சொல்லியா? சரி, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அவியலை சந்தோஷமாக வழி அனுப்பி வைப்போம். போயிட்டு 3 நாளில் வரட்டவிய. சரியா? சரி. இந்த பச்சை பிள்ளை எப்படி அவ பார்த்துக்கிடுவா? மற்றவி எல்லாரும் இருக்காவல்ல, லட்சுமி கூட இருக்கா இல்லையா, அவ பார்த்துக்கிடுவா. சரி, வாருங்க, ஓடி போய் இட்லி விற்கிறதுக்கு முன்னால ஓடி போய் 5-6 இட்லி வாங்கிட்டு வந்துடுவோம். சரி, சீக்கிரம் போ. ராசம்மா, நாளை காலையில ஒரு 50 சம்சாயம் 50 உளுந்த வடையும் கொண்டு வந்துடுறீங்களா? 50 சம்சாயம் 50 உளுந்த வடை போதுமா? ஒரு 50 பருப்போடையும் செய்து கொண்டு வந்துட்டா? சரி, அப்போ எல்லாத்துலயும் 50 கொண்டு வந்துருங்க. விடியும்னா 5:30 கொண்டு வந்துருங்க. சரி, காலையில நான் 5-5:15 கொண்டு வந்துடுறேன். இப்போ என்ன நேராகும், நான் போட்டா? சரி. என்ன திடீர்னு கடை பக்கம் வந்துருக்குறியா? ஏம்பல உன் கடை பக்கம் நாங்க வரப்படாதோ? இல்ல, மருமவா வந்ததுல இருந்து கடை பக்கமே வரலையே, திடீர்னு வந்திருக்கிறீங்களே, அதான் கேட்டேன். சரி, இப்போ ஆசிட்டு இருக்கு, நேரம் இல்ல பத்துக்க. இந்த ஒரு 10 இட்லி மடக்கி இருப்பா. 10 இட்லியா? சரி, இருந்தா உடனே தாரேன். உனக்கு ஒன்றும் வேண்டாமா? சரி, நமக்கு ஆளுக்கு 2 இட்லி வாங்கிடுவோமா? ஒருவேளை பிள்ளை ஏதாவது நம்மளுக்கு செய்து வச்சிருந்தானாக்கி? ஆமா இல்லையா, அவ வீட்டுல இருக்கிறத நம்ம ஏதாவது திங்கலாம், பிள்ளைக்கு மட்டும் வாங்கிட்டு போவோம். சீக்கிரமா மடக்கிருப்பா. எங்களுக்கு வீட்டுல சாப்பாடு இருக்கும். எல்லாரும் எங்க போறாவ? டூருக்கு போறாவலாம். ராத்திரி பஸ். அப்படியா? கோயில்ல இருந்து ஏதாவது போறாவளோ? இல்ல இல்ல, இந்த ஏதோ அந்த வீட்டுக்கிட்டோடி உள்ளவே எல்லாரும் சேர்ந்து பஸ் பிடிச்சி போறவ போல இருக்கு. சரி சரி, என்ன இருங்க, பைசா என்ன இருக்குப்பா? சரி சரி. பாட்டி, என்ன பாட்டி, கலையரசியெல்லாம் இன்னும் காணையில கிளம்பிட்டாவளா? ஏமா கிளம்பிட்டே இருக்கியாவம்மா? அவியலுக்கு தான் சாப்பாடு வாங்க வந்தோம். 1 மணி தானம்மா வண்டி. கலையரசி நாங்க போன பிறகு தான் கிளம்பணும்மா. நான் சீக்கிரமா ராத்திரி கொண்டு வந்து விட்டுறேன்னா அவிய 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு சீட்டு போட்டுருங்க. விட்டுட்டு போயிடாதீங்கம்மா. என்ன அப்படியா? சரி, நீங்களும் கையோட வாங்கலாம். எங்களுக்கெல்லாம் உடம்பு ஒத்துக்கிடாதம்மா வயசான காலத்துல. சரி, அப்போ 12:45 வந்துருவீல்ல? கட்டாயம் கொண்டு வந்து விட்டுருவோம்மா.
சரி அப்போ சீக்கிரமாக கிளம்ப சொல்லிடுங்க. திடீர்னு உங்களுக்கு வரணும்னு தோணுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீட்டெல்லாம் தாராளமாக கிடக்க தான் செய்வு. அழகா சீட்டில் படுத்து கிடந்து உறங்கி போகலாம். நான் சொல்லியனேன்னு தப்பா நினைக்காதம்மா. நான் சொல்லியதை கலையரசிக்கிட்டோம் சொல்லிடாத. என்னம்மா என்னாச்சு சொல்லுங்க. எனக்கு எங்கள் வீட்டு பிள்ளைகளை டூருக்கெல்லாம் விடுறதுக்கு துளி கூட விருப்பமே இல்லைம்மா. பின்ன நாங்கெல்லாம் இருக்கோம்ல, தாராளமாக விடுங்க. இருந்தாலும் மனசுக்கு ஒரு மாதிரி கிடந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். 3 நாள் பத்தியம்மா எப்படி எனக்கு அதான் தோணையில. அதான் நாங்கள் நல்லா பார்த்துக்கிடுவோம்மா. சரி உன்னையே நம்பிதாம்மா நான் விடியேன். அவைய கையெல்லாம் எவ்வளோ பைசா இருக்குன்னே தெரியல. போகிற இடத்துல கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கம்மா. என்னம்மா செலவுக்கு ஏதாவது பைசா எதுவும் கேட்டால் கொடு. அவன் வேலை செய்து உனக்கு தந்துடுவாம்மா. பார்த்துக்கிடுவியாம்மா? பார்த்துக்கிடுவோம் பாட்டி, கட்டாயம் பார்த்துக்கிடுவோம். உன்னையே நம்பித்தான் நான் அனுப்பியம்மா. எங்கள் பிள்ளைகள பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருமா. சரிம்மா கவலையே படாதுங்க. பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துறோம். சரியா? நாங்கள் டூருக்கு கூட்டிகிட்டு போன பிறகு அப்பப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கோம் எது இருக்கோன்னு சொல்லிக்கிட்டு ஃபோன் பண்ணி பேசுவோம். சரியாம்மா? சரிம்மா. சரி தங்கமான பிள்ளையா இருக்கியா, கவனமா பார்த்துக்கம்மா. சரி யாராவு? அம்மா சாப்பாடு பார்சல் யாருக்கு வாங்கியிருக்கிறிய? எங்கள் பிள்ளைகளுக்கு தான்மா வாங்கியிருக்கேன். இதை கொண்டு கொடுத்துட்டு சாப்பிட வச்சு ராத்திரி கூட்டிகிட்டு வந்து கொண்டு விட்டுறேம்மா. என்ன கவனமாக கூட்டிகிட்டு போம்மா. இந்த உட்காரதுக்கெல்லாம் நல்ல வசதியான சீட்டை கொடும்மா. அப்புறம் பிள்ளையெல்லாம் அப்பப்போ ஆளுவான், கொஞ்சம் மாறி மாறி கையில் எடுத்து வச்சிடுங்கம்மா. என்ன சரி பாட்டி. ஏம்மா கலையரசியை கவனமாக பார்த்துக்கம்மா. தாராளமாக பார்த்துக்கிடியோம். சந்தோஷமா போயிட்டு வாருங்கம்மா. சரி அம்மா. சரி நான் போய் கலையரசியை கூட்டிகிட்டு வரேன் அத்தா. சரிம்மா. இல்லை சிஞ்சர் சோடா பாட்டியெல்லாம் இந்த பாட்டி எவ்வளோ பாவமான பாட்டியா இருக்குது. இந்த பாட்டியை பத்தியா எல்லாரும் குறை சொல்லிட்டே இருந்திய. ஒரு காலத்துல இந்த பாட்டி பண்ண வேலையெல்லாம் நீங்க பாட்டியல்னாக்கி நானே இந்த பாட்டியை பார்த்து தெரிச்சு ஓடுவேன். இப்ப என்னடானா அப்படியே மாறிட்டு பாட்டி. அதான் யார் எப்போ எப்படி மாறுவான்னு நம்மளுக்கு தெரியாது. நாம அந்த நேரத்துலேருந்தே அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே கிடக்கும். கொஞ்சம் நேரமாவது அழகா உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் பஸ் ஏறி போனோம்.